Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video, you will see chapter 2 optics, solved numerical problems. Problem number 2. A beam of light passing through a diverging lens of focal length 0.3 appeared to be focused at a distance of 0.2 meter. Behind the lens, find the position of an object. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பீம் ஆஃப் லைட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ்னு சொல்லக்கூடிய டைவர்ஜிங் லென்ஸ் வழியாட்டு பாஸ் ஆகுது. கான்கேவ் லென்ஸில் நம்மளுக்கு வந்து லைட்டு படிச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே தான் ரிஃப்ராக்ட் ஆகி வரும். இங்கே எந்த சைடு லைட்டு இருந்தால் நீங்கள் ரிஃப்ராக்ட் இங்கே இப்படி போட்டிங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ அப்படி வருது. அப்படி ஃபோக்கஸ் ஆன அந்த லைட்டில் ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.3 அண்டு இதில் கிடைக்க தெரியாது. ஏன்னா பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் கொஸ்டின். அண்ட் வி என்பது இந்த டிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது போய் சேரம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸை தான் வந்து பின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் இங்கே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல்ஸ் படி நம்மளுக்கு வந்து லைட்டு போகிற டைரெக்ஷன்லேயே திரும்ப வந்துச்சுன்னா ரிஃப்ராக்டட் லைட் திரும்ப வந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும். எல்லாமே மைனஸ் தான். யூவும் சரி தான், வியும் சரி தான், எஃப்பும் சரி தான், மூணுமே மைனஸ். அண்டு இங்கேட்டு வரதுனால தான் நம்மளுக்கு வந்து மைனஸ் வருதுன்னு நடந்தது. இதே இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் போகிறது. லைட்டுக்கு ஆப்போசிட், லைட் இந்த சைடு வருது, அது அந்த சைடு போகுது. ஸோ அப்படின்னா அது பாசிட்டிவ் டேரக்ஷன் ப்ளஸில் போட்டால் மாதிரி. பட் இதே திரும்ப இங்கே வருது பாருங்கள், ரிஃப்ராக்ட் ஆகி இங்கே தான் வருது. நம்ம எந்த சைடு லைட் விட்டோமோ அதே சைடு தான் வரதுனால நீங்கள் அந்த சைடில் ஒரு மைனஸ் சைன் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ யூவை கண்டுபிடிக்கணும், அதாவது பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா லைட்டு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து யூ வரும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்பது 1/f = 1/b - 1/u. இதில் தேவைப்பட இன்ஃபர்மேஷன் எது பார்த்தீங்கன்னா u. ஸோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 1/u = f நம்மளுக்கு தெரியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 1/b - 1/f அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் 1/u தெரியாது, 1/bக்கான வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/- of 0.2 - 1/- of 0.3. இதில் மைனஸாக காமன் எடுத்துடலாம். மைனஸாக காமன் எடுத்திங்கன்னா 1/0.2. இந்த இடத்துல இது ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மைனஸ் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மைனஸ் தான் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். இந்த மைனஸ் வெளியே எடுக்கவே இல்லை. இந்த மைனஸ் வெளியே எடுத்தாச்சுன்னா இந்த மைனஸ் எப்படி போய் அது கூட ப்ளஸ் வந்தால் கூட இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகி மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கும்போதே நீங்கள் வந்து மைனஸ் எடுக்காமல் டோட்டலாக எடுத்துருங்க. இந்த மாதிரி 0.3. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் வைங்க. ஸோ கிராஸ் மல்டிபிள் வேணால் 1/u என்பது என்ன கிடைக்கும்னா 0.3 - 0.2 / 0.2 × 0.3. This is nothing but 1/u = -0.1. இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் 0.2 × 0.3 is nothing but 0.06. ஸோ இதை மேலே கீழே 100 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா -1 ஏன்னா 100 மல்டிபிள் பண்ணிங்க. ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளிப்போம், இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 0 வரும். ஸோ -10 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். அப்போ u which is equal to 1/u which is equal to -10/6 வருது. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி கூட போடலாம். பட் நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம டர்ம்ஸ் ஆஃப் 10 லென்ஸ்னால் ஈஸியாக பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். எல்லாமே பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பாயிண்ட்ஸில் எழுதிடலாம். ஸோ அப்போ u கண்டுபிடிங்க -6/10 ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1/uன்னு சொன்னாச்சுன்னா இது, அப்போ ரெசிப்ரோக்கல் எதுனா அது வந்து u 1/u வந்து u-ஆக மாறிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா -0.6 மீட்டர். 6/10 என்ன வரும் 0.6. ஸோ -0.6. Therefore the position of the object is 0.6 மீட்டர். அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது தான் மைனஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கான காரணம் தான் நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். பட் ஆன்சர் எழுதும்போது 0.6 மீட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.